உங்களோட கார் இன்சூரன்ஸ் ப்ரைஸை நீங்கள் நினச்சா குறைக்கலாம்னு சொன்னால் உங்களால் நம்பல. இந்த வீடியோவில் நான் 4 வகையான டிஸ்கவுண்ட்டுகளை பற்றி சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடியக்குள்ளே உங்களுக்கு 2 விஷயம் தெளிவாகும். முதலாவது விஷயம், ஏன் இப்போ உங்களோட கரண்ட் கார் இன்சூரன்ஸ் அதிக அளவாக இருக்குது. ரெண்டாவது, என்னென்ன மாற்றம் கொண்டு வந்தால் உங்களோட இன்சூரன்ஸை நீங்கள் கீழே கொண்டு வரலாம்னு சொல்லி. நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைசர். இப்போ வாங்க அந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். நார்மலாக உங்களோட கார் இன்சூரன்ஸ் 4 விஷயத்தில் தங்கியிருக்குது. முதலாவது டிரைவர், ரெண்டாவது கார், மூணாவது லொக்கேஷன், நாலாவது நீங்கள் அந்த காரை எப்படி யூஸ் பண்ணீங்கிறது. இந்த 4 விஷயத்துக்குள்ளே உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒன்றை நீங்கள் மாற்றுவீங்கன்னு சொன்னால் உங்களோட கார் இன்சூரன்ஸ் மாறும். முதலாவது டிரைவர் கேட்டகரியை பார்ப்போம். டிரைவிங் ரெக்கார்ட். உங்களோட டிரைவிங் ரெக்கார்ட் எவ்வளவுக்கு க்ளீனாக இருக்குதோ அவ்வளவுக்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் டிஸ்கவுண்ட் தருவாங்க. உங்களுக்கு எந்த விதமான ஆக்சிடெண்ட்டுமே இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு கம்பேர்ட் டு ஆக்சிடெண்ட் இருக்கிறவரை விட இன்சூரன்ஸ் குறைய கிடைக்கும். அதாவது அட் ஃபால்ட் ஆக்சிடெண்ட், உங்களோட ஃபால்ட்டில் நடந்த ஆக்சிடெண்ட், இன்னொரு ஆளோட ஃபால்ட்டில் நடக்கிற ஆக்சிடெண்ட்டுக்கு உங்களோட இன்சூரன்ஸ் பாதிக்காது. ரெண்டாவது போலீஸ் டிக்கெட். அநேகமாக நாங்கள் நினைக்கிறது சின்ன ஒரு $50, $60, $100 போலீஸ் டிக்கெட் கிடைச்சா நம்ம இன்சூரன்ஸில் என்ன பெரிய தாக்கம் வரப்போகுதுன்னு சொல்லி. ஈவன் $10 நீங்கள் போலீஸ் டிக்கெட் வாங்கி அதை நீங்கள் பே பண்ணுவீங்கன்னு சொன்னால் 3 வருஷத்துக்கு உங்களோட ரெக்கார்டில் அது இருக்கும். அந்த 3 வருஷமும் உங்களோட இன்சூரன்ஸ் பாதிக்கும். மூணாவது டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளோ காலம் உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது. உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களோட இன்சூரன்ஸ் ரேட்டும் குறைஞ்சிட்டு போகும். அடுத்தது, எத்தனை டிரைவர்ஸ் உங்களோட பாலிசியில் இருக்காங்கங்கிறது. நீங்கள் மட்டும் இருக்கக்குள்ள உங்களோட ரிஸ்க் மட்டும் இருக்கும். இதே உங்களோட ஸ்பவுஸ், உங்களோட சில்ட்ரன் அல்லது உங்களோட ஃப்ரெண்ட் யாருனால உங்களோட பாலிசியில் நீங்கள் ஆட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் அவங்களோட ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட இன்சூரன்ஸும் கூடும். உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கூட உங்களோட இன்சூரன்ஸில் தாக்கம் செலுத்தும். சில இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நீங்கள் மெரிட்னு சொன்னால் உங்களுக்கு இன்சூரன்ஸை கொஞ்சம் டிஸ்கவுண்ட் தரத்துக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. எல்லா கம்பெனிஸும் தர மாட்டாங்க, சில கம்பெனிஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்தது, ஏஜ் லைன் தங்கியிருக்குது. நீங்கள் ரொம்ப யங்காக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் நார்மலாக கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு நிறைய வயசுன்னு சொன்னால் கம்பேர்ட் டு யங்கர் டிரைவர்ஸை விட உங்களுக்கு இன்சூரன்ஸ் குறையும். ஸோ நான் சொன்ன இந்த டிரைவிங் ஃபேக்டர்ஸில் ஏதாவது ஒன்றை உங்களால் மாற்ற இயலும்னு சொன்னால் இல்லை ஏதாவது ஒன்று உங்களோட கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னால் அதை மாற்றுறது மூலம் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரைஸை குறைக்கலாம். ரெண்டாவது, உங்களோட கார். முதலாவது டைப் ஆஃப் கார். நீங்கள் பிராண்ட் நியூ வாங்குறீங்களா, யூஸ் கார் வாங்குறீங்களாங்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்சூரன்ஸ் மாறுபடும். அடுத்தது, ஹை தெஃப்ட் வெஹிக்கிள், லோ தெஃப்ட் வெஹிக்கிள். ஹை தெஃப்ட் வெஹிக்கிளுக்கு நார்மலாகவே இன்சூரன்ஸ் கூட. இப்படி நீங்கள் ஹை தெஃப்ட் வெஹிக்கிளுக்கு உங்களோட கார் வரும்னு சொன்னால் நீங்கள் ஆன்டி தெஃப்ட் டேக்குகளை இன்ஸ்டால் பண்ணுற மூலம் உங்களோட கார் இன்சூரன்ஸை குறைக்கலாம். ஈவன் தோ உங்களோட கார் ஹை தெஃப்ட் வெஹிக்கிள் இல்லாட்டியும் நீங்கள் அதே மாதிரியான அந்த டேக்குகளை இன்ஸ்டால் பண்ணும்போது அப்படி சேஃப்டி சிஸ்டங்களை இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கு வேறையா உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி டிஸ்கவுண்ட்டில் தருவாங்க. அடுத்த வின்டர் டயர். நீங்கள் வின்டர் பீரியடில் நீங்கள் வின்டர் டயர் இன்ஸ்டால் பண்ணுவேன்னு சொல்லி உங்களோட வின்டர் டயர் இருக்கும்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அப் டு 5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் தருவாங்க, ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்தது. அடுத்தது, வெஹிக்கிள் டைப். உங்களோட வெஹிக்கிள் டைப்பில் கூட இன்சூரன்ஸ் தாக்கம் செலுத்தும். உதாரணத்துக்கு நீங்கள் டெஸ்லா வச்சுட்டீங்கன்னு சொன்னால் நார்மலாக மற்ற காரில் விட இன்சூரன்ஸ் கொஞ்சம் ஹைன்னு சொன்னால் டெஸ்லாவை இணைக்கிறதுக்கு நீங்கள் டெஸ்லா ஆத்தரைஸ் டீலர்ஸ்டர்ஸ் தான் போகணும், இல்லாட்டி ஆத்தரைஸ் மெக்கானிக்ஸ்ட்டு தான் போகணும். ஸோ அதனால் காஸ்ட் கூடங்கிறதால டெஸ்லாவுக்கு நார்மலாக மற்ற வெஹிக்கிளை விட இன்சூரன்ஸ் கூட, இன் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் வச்சிருக்கிற வாகனமும் உங்களோட இன்சூரன்ஸில் தாக்கம் செலுத்தும். ஸோ நான் சொன்ன இந்த கார் ஃபேக்டர்ஸில் ஏதாவது ஒன்று உங்களோட கண்ட்ரோலில் இருக்கும், ஏதாவது ஒன்று உங்களால் மாற்றலும் சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரைஸை நீங்கள் குறைக்கலாம். மூணாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால் லொக்கேஷன். இதுதான் இன்சூரன்ஸ்லேயே மிகப்பெரிய அளவு தாக்கம் செலுத்துறது. ஜஸ்ட் ஒரு போஸ்டல் கோட்லேருந்து இன்னொரு போஸ்டல் கோட் போகிறதுக்கு உங்களுக்கு $100, $200, ஈவன் $300-400 கூட மந்த்லி குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நான் ஸ்காப்ரோவிலேருந்து பிக்கரிங்குக்கு ஒரு டைம் நான் மூவ் ஆகினேன். அப்படி மூவ் ஆகக்குள்ளே இந்த இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் $650 $350 குறைஞ்சிக்கு. வேறு எதுவுமே மாற்றாமல் ஜஸ்ட் அந்த போஸ்டல் கோட் மாறினதுக்கு $300 per month, not year, per month. ஸோ அட்ரஸில் தான் பயங்கரமான அளவு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். ஆனால் நீங்கள் அட்ரஸ் மாற்றுறீங்கன்னு சொன்னால் கரெக்டாக அந்த அட்ரஸுக்கு நீங்கள் மூவ் ஆகினது பூரா மாற்றணும். வேற ஒரு அட்ரஸில் இருந்துட்டு இன்னொரு அட்ரஸ் நீங்கள் கொடுப்பீங்கன்னு சொன்னால் அது மிஸ்ரிப்ரசன்டேஷன், ஃப்ராடுக்கு சாமன் அதை கண்டுபிடிப்பாங்கன்னு சொன்னால் ஃப்ராடுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிடுவாங்க, மிஸ்ரிப்ரசன்டேஷன் சொல்லி. அப்புறம் நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறதே பயங்கர கஷ்டமாக போயிடும். ஏன் இந்த அட்ரஸில் நிறைய ப்ரைஸ் கூட குறைவதுன்னு சொன்னால் அது ஏர்பன் ஏரியாவா, ரூரல் ஏரியாவா, ஹை தெஃப்ட் ஏரியாவா, லோ தெஃப்ட் ஏரியாவா, அடுத்தது கராஜுக்குள்ளே பார்க் பண்ணுவீங்களா, டிரைவேல பார்க் பண்ணுவீங்களா, ஸ்ட்ரீட்டில் பார்க் பண்ணுவீங்களா, அண்டர் கிரவுண்டில் பார்க் பண்ணுவீங்களா, அது கூட தாக்கம் செலுத்தும். நாலாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கார் எப்படி பாவிக்கிங்கிறது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி கம்யூட். நீங்கள் உங்களோட ஒர்க்குக்கோ அப்படி இல்லாட்டி நீங்கள் படிக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட ஸ்கூலுக்கோ நீங்கள் போகிற தூரம், அதாவது உங்களோட வீட்டில் இருந்து உங்களோட ஸ்கூலோ ஒர்க்கோ இருக்கிற தூரம், அதுக்கு ஒவ்வொரு நாளும் டெய்லி கம்யூட் சொன்னால் நீங்கள் நார்மலாக ஒர்க்குக்கு ஒவ்வொரு நாளும் போவீங்க, ஸ்கூலுக்குன்னு சொன்னாலும் ஒவ்வொரு நாளும் போவீங்க. ஸோ அதோட டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் கூட உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரைஸும் கூடும். அதே மாதிரி ஆனுவல் கிலோமீட்டர்ஸ். நீங்கள் வருஷத்துக்கு
எத்தனை 1000 கிலோமீட்டர்ஸ் டிரைவ் பண்ணுறீங்க அது கூடினாலும் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரைஸ் கூடும். அடுத்தது யூஸ் ஆஃப் த வெஹிக்கல். நீங்கள் அதை ப்ளஷருக்கு யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணுறீங்களா, ரைட் ஷேரிங்கு பாவீங்களா, இல்லாட்டி டெலிவரிக்கு பாவீங்களா, இல்லாட்டி வேறு ஏதாவது பிஸ்னஸுக்கு அவங்களோட வானத்தை பாவீங்களான்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இன்சூரன்ஸ் தார வீதமும் கூடி குறையும். அடுத்தது உங்களோட ப்ரைஸும் கூடி குறையும். அடுத்த 4வது முக்கியமான விஷயம் கவரேஜ் அண்ட் டிடக்ஷன். நீங்கள் என்னென்ன மாதிரியான கவரேஜில் நீங்கள் எடுக்கீங்க, அதில் என்னென்ன மாதிரி நீங்கள் டிடக்டிபிள் போடுறீங்க. நார்மலாக கொலிஷன் அண்ட் கம்பரன்சிவ்க்கு எவ்வளோ நீங்கள் டிடக்டிபிள் போடுறீங்க. நீங்கள் பெரிய டிடக்டிபிள் போட்டால் உங்களோட இன்சூரன்ஸ் குறையும். நீங்கள் குறைஞ்ச டிடக்டிபிள் போட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் கூடும். அது ஃபுல் இன்சூரன்ஸ் ஒன் வே இன்சூரன்ஸை விட கூடுதலாக இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற கவரேஜ் கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் கூட வருதுன்னு சொல்லி நீங்கள் கவரேஜை குறைப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் பர்சனலாக ரிஸ்க்கை கூட அடிக்கிங்க. அதே இது நீங்கள் ரிஸ்க்கை குறைய எடுக்குன்னு சொல்லி கவரேஜை கூட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரைஸும் கூட்டிகிட்டு போகும். ஸோ இதுதான் அந்த 4 கேட்டகரி. இந்த 4 கேட்டகரிகளையும் நிறைய விஷயம் தங்கியிருக்கு. இதில் நான் சில விஷயத்த தான் சொல்லிங்க, இதையும் தாண்டி நிறைய விஷயம் தாக்கம் செலுத்தும். ஸோ இதில் ஏதாவது உங்களோட கண்ட்ரோலில் இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் மாற்றுவதன் மூலம் இல்லாட்டி அதை ஆட் பண்ணுவதன் மூலம் நீங்கள் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரைஸை குறைக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஆன்டி தெஃப்ட் டேக்குகளை இன்ஸ்டால் பண்ணலாம், வின்டர் டயர் போடலாம். அடுத்து நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேசிஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் பிரம்டன் ஸ்காப்ரோ போன்ற ஏரியாவில் இருக்காமல் நீங்கள் பிக்கரிங் ஒஷாபா போன்ற கொஞ்சம் தள்ளி அவுட் ஆஃப் ஜிடிஏக்கு மூவ் ஆவீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் சிக்னிஃபிகண்ட்டாக குறையும். ஆனால் நீங்கள் ஷூராக மூவ் ஆகிட்டு போட்டு தான் இன்சூரன்ஸில் அட்ரஸ் மாற்றணும். அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஃபர்கிவ்னஸ், மைனர் போலீஸ் டிக்கெட் ஃபர்கிவ்னஸ் போன்ற கவரேஜியல் எப்போ உங்களுக்கு எலிஜிபிள் ஆகலோ உடனே அதை ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஈவன் உங்களுக்கு அட் ஃபால்ட் ஆக்சிடென்ட்டோ போலீஸ் டிக்கெட்டோ வந்தாலும் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கூடாது. அதே மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கக்குள்ள நீங்கள் சிங்கிளாக இருந்திருப்பீங்க, அது பிறகு 1 or 2 இயர்ஸ் நீங்கள் மேரி பண்ணியிருப்பீங்க, ஆனால் இன்னும் அப்டேட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. ஸோ நீங்கள் அதை அப்டேட் பண்ணுறது மூலமாக உங்களோட இன்சூரன்ஸை ஒரு சின்ன அளவில் சில இன்சூரன்ஸ் கம்பெனி குறைப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜீவான் எடுத்துகிட்டு G2 எடுக்கிறதுக்கு இடையில இந்த 1 year or 8 monthsக்குள்ளே உங்களால் முடியும்னு சொன்னால் உங்களோட பேரண்ட்ஸுடையோ இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுடையோ யாருனான இன்சூரன்ஸில் நீங்கள் ஹெட்டாக இருக்கலாம். அப்படி ஹெட் ஆகும்போது உங்களுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கூடும். ஆனால் அவங்களோட இன்சூரன்ஸ் ப்ரைஸில் எந்த பாதிப்பும் வராது. ஆனால் நீங்கள் G2 வாங்கினதுக்கு பிறகு அவங்களோட இன்சூரன்ஸ் கூடும். ஆனால் நீங்கள் ஜீவானில் இருக்கக்குள்ளே அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ஸோ நீங்கள் ஜீவானில் இருக்கக்குள்ளேயே இன்னொரு ஆளோட இன்சூரன்ஸில் அவங்க சம்மதிப்பாங்கன்னு சொன்னால் ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கூட்டலாம். ஸோ உங்களுக்கு விளங்கிருக்கும் இதில் இருக்கிற ஏதோ ஒரு காரணத்தால் தான் உங்களோட இன்சூரன்ஸ் கூட பே பண்ணிட்டீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பரோ பே பண்ணுறதை விட இதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர் உங்களால் கண்ட்ரோல் பண்ண இயலும். அந்த ஃபேக்டரை நீங்கள் மாற்றும் போது உங்களோட இன்சூரன்ஸ் வர குறைய வரும். நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் இன்சூரன்ஸ் அட்வைஸர். நான் ஒர்க் பண்ணுற ப்ரோக்கரேஜில் 30க்கு மேல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் புதுசாக கார் எடுக்க போகிறீங்க, வீடு எடுக்க போகிறீங்க, இல்லை டெனன்ட் இன்சூரன்ஸ் எடுக்க போகிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் இன்னொரு 10-20 நாளில் ரினியூ ஆக போகுதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்னை கண்டெக்ட் பண்ணலாம். என்னை கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் என் நேமில் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த வாட்ஸ்அப்புக்கு ரீடிரெக்ட் ஆகும். வாட்ஸ்அப்பில் ஹாய் போட்டிங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கோட் செக் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கேட்பேன். அதை அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களோட கோட்டை செக் பண்ணி 30+ கம்பெனிஸில் செக் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்புவேன். உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இது இப்போ தேவைப்படாட்டியும் ஃப்யூச்சரில் தேவைப்படலாம். சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி யாருனால கார் வச்சுருப்பாங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். மேபி இதிலேருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் கரண்ட்டாக இன்சூரன்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணிட்டுருக்கீங்க, அது கூட இருக்குதா குறையவான்னு சொல்லி என்ன நினைக்கிறதையும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. பை.